இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே டூ வீலர்களில் வந்த சாதிவெறி கொண்ட கும்பல் மாற்று சாதி மக்கள் வசிக்கும் ஊர்களுக்குள் புகுந்து கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டி வீசிய பயங்கரம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டது. இந்த கொடூர சம்பவத்தில் 8 பேருக்கு வெட்டு விழுந்தது, 2 பேர் இறந்து விட்டனர். ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சாதிவெறி கும்பலில் 7 பேர் சிக்கிவிட்டனர். இந்த திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ளது பெரும்பத்து கிராமம். திங்கட்கிழமை இரவு 7 மணி இருக்கும். காட்டுப்பாதை வழியாக இந்த ஊருக்கு 3 பைக்கில் 9 பேர் கொண்ட கும்பல் வந்தது. கையில் வாள், அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தன. பெரும்பத்து கிராமத்தின் இந்திரா காலனியில் நுழைந்ததும் பைக்கை நிறுத்தி இறங்கிய கும்பல் அங்கு பேசிக் கொண்டிருந்தவர்களை நோக்கி ஓடியது. இதை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் சிதறி ஓடினர். கையில் கிடைத்தவர்களையெல்லாம் அந்த கும்பல் சரமாரியாக வெட்டியது. சிறிது தூரம் சென்ற கும்பல் எதிரே நடந்து வந்து கொண்டிருந்த வடமாநில தொழிலாளியை வெட்டி வீசியது. அதன் பிறகும் வெறியடங்காத கும்பல் அந்த பகுதியில் இருந்த டீ கடையை நோக்கி ஓடியது. டீ குடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் டீ கடைக்காரருக்கும் வெட்டு விழுந்தது. எந்தவித பதற்றமும் இன்றி டூ வீலர்களை எடுத்துக்கொண்டு கடம்போடு வாழ்வு கிராமத்தை நோக்கி சென்றனர். வழியில் வடக்கு புலியங்குளம் என்ற ஊரிலும் கண்ணில் பட்டவர்களை வெட்டிவிட்டு சென்றனர். போகும் வழியில் ஆங்காங்கே பெட்ரோல் குண்டும் வீசினர். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவத்தில் பெரும்பத்து இந்திரா காலனியைச் சேர்ந்த 45 வயது ஜான் மார்க் என்பவர் கொல்லப்பட்டார். கொலைவெறி கும்பல் வெட்டிய வடமாநில தொழிலாளியும் இறந்தார். அவர் செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த ஒடிசாவைச் சேர்ந்த திரிநாத் கட்டார். இவர்கள் தவிர பெரும்பத்து கிராமத்தைச் சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீராங்குளம் கணேசன், புளியங்குளம் சசிகுமார் ஆகிய 6 பேர் பலத்த காயமடைந்தனர். அனைவரும் நெல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் நெல்சன் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இரட்டை கொலை மற்றும் அரிவாள் வெட்டு சம்பவம் நாங்குநேரி பகுதியில் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்கள் இரவோடு இரவாக மறியலில் ஈடுபட்டனர். மறுநாள் பகல் வரை போராட்டம் நீடித்தது. இதற்கிடையே கொலையாளிகளை கைது செய்துவிட்டதாக போலீசார் அறிவித்தனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்தனர். அதன் பிறகே போராட்டம் கைவிடப்பட்டது. கொலைவெறியாட்டம் நடத்தியது நாங்குநேரி தென்னிமலையைச் சேர்ந்த 21 வயது கண்ணன், 19 வயது சுப்பையா என்ற சுபாஷ், 19 வயது கல்யாணி, 18 வயது அந்தோணி மைக்கேல், வள்ளியூரைச் சேர்ந்த 20 வயது மிட்டாய் என்ற உச்சி மகாளி, 21 வயது நெடுங்குளத்தைச் சேர்ந்த வசந்தகுமார், நாங்குநேரியைச் சேர்ந்த 19 வயது ராஜா என்பது தெரிய வந்தது. இவர்களை போலீசார் கைது செய்தனர். இன்னும் 2 பேர் தலைமறைவாக இருக்கின்றனர். கொலை வெறியாட்டம் நடத்திய இந்த கும்பல் இரவோடு இரவாக களக்காடு வழியாக தென்காசி சென்றது. அங்கிருந்து தூத்துக்குடி சென்ற கும்பல் பின்னர் சீவலப்பேரி நோக்கி வந்த போதுதான் போலீசில் பிடிபட்டனர். இந்த கும்பலிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் மது போதையை விட சாதிய போதையின் உச்சியில் இருந்தது தெரிய வந்தது. இது பற்றி போலீசார் பல அதிர்ச்சி தகவல்களை கூறினர். கைதான 7 பேருமே ஒரே சாதியை சேர்ந்தவர்கள்தான். இவர்கள் வெட்டிய அனைவருமே வேறு சாதியை சேர்ந்தவர்கள். பாதிக்கப்பட்டவர்களில் மொத்தம் 3 சாதி மக்கள் இருக்கின்றனர். சுற்று வட்டாரத்தில் மாற்று சாதி மக்கள் வசிக்கும் பகுதியை குறிவைத்தே சென்று வெட்டி இருக்கின்றனர். மாற்று சாதியினரை வெட்ட வேண்டும் என்பது மட்டுமே இவர்களது நோக்கமாக இருந்திருக்கிறது. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொடூரமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் வெட்டி கொன்ற ஜான் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால் சரியாக நடக்க முடியாது. அதை தெரிந்தும் சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். ஒருவர் பின் ஒருவராக 8 பேரை வெட்டினர். எந்த இடத்திலும் அவர்கள் தயங்கவில்லை. அந்த அளவு அவர்களது மனதில் சாதி ஆணவம் புறையோடி இருந்திருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்துக்கு 2 காரணங்கள் பின்னணியாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. சமீபத்தில் நெல்லை அடுத்த திம்மராஜபுரத்தில் ஒரு தலைவர் சிலை மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டது. அதில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் கைதாகினர். அதேபோல் பெரும்பத்து பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொலை நடந்தது. அதற்கு பழிக்கப்படியாக மஞ்சக்குளத்தை சேர்ந்தவர் வெட்டி சாய்க்கப்பட்டார். இந்த 2 சம்பவங்களையும் மனதில் வைத்தே வன்முறை கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது 2 சம்பவங்களிலும் எதிர்தரப்பினராக இருக்கும் குறிப்பிட்ட சாதியினரை மனதில் வைத்தே இந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர்.
ஆனால் வெட்டப்பட்ட யாரும் இந்த சம்பவங்களில் துளியும் தொடர்பில்லாத அப்பாவிகள். வெட்டியவர்களையும் அவர்களுக்கு தெரியாது. சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மற்ற சாதியினர் தங்களை கண்டு பயப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்தும் கொலையாளிகள் இப்படி நடந்திருக்கலாம். இதையெல்லாம் விட இன்னொரு கொடுமை இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரி பகுதி பள்ளியில் நடந்த பிரச்சனையில் ஆதி திராவிட மாணவனையும் அவனது தங்கையையும் வீடு புகுந்து சக மாணவர்களை வெட்டினர். சாதிய கண்ணோட்டத்துடன் நடந்த கொலைவெறி தாக்குதல் அப்போது தமிழகத்தையும் உலுக்கி போட்டு இருந்தது. அந்த சம்பவத்தில் கைதான பள்ளி மாணவர்களுக்கு இப்போது 19 வயது ஆகிறது. அதில் 2 பேர் இப்போது நடந்த இரட்டை கொலையிலும் கைதாகி இருக்கின்றனர். அவர்கள் மனதில் எந்த அளவு சாதிய உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்று பாருங்கள் என்று போலீஸ் அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. அதில் மேலும் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.